படம் சூப்பரா இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு ரிலேட் பண்ண முடியல. இல்ல வந்து பாருங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் லேக் இருந்தது பட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலேட் பண்ண முடியல. ரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி மாசா எடுத்திருக்காங்க பட் லேக் கொஞ்சம் இருக்கு. பெரிய படம். ஃபைட் கொஞ்சம் ஓவரா இருக்கு பட் ஓகே. மியூசிக்கும் ஓகே தான், பரவாயில்ல, நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருக்கும். 3.5 மணி நேரம் இருக்கு, லாக் இல்லாம போகுதா? கொஞ்சம் லேக் இருக்கு, ஒரு 5-10 மினிட்ஸ் லேக் இருக்கு பட் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா? செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு. இல்லை படம் மொக்க தான், எனக்கு பிடிக்கல. எங்கள் என்ன ப்ளூ சிட்டாமரை சொல்லுவார் இதெல்லாம். ஆனால் சாம்சி எஸ் சூப்பராக இருக்காரு மியூசிக், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. பகத் பாசல் கேரக்டர் அவர் ஆஸ் யூஷுவல் தான் நல்லா வச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் ஃபைட்டில் அதான் நம்ம தெலுங்கு படத்தில் எப்படி லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனால் பார்ட் 1 பாத்தீங்களா? அதான் பார்த்தேன், நேற்று பார்த்து வந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு இது இல்லை. மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை டோட்டலாக எல்லாம் மிஸ். பார்ட் 1 வேறு லெவல் பிரதர், இது அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், உண்மையை சொன்னால் இல்லை, எனக்கு அவங்களாம் புரியுது. சாம்சி எஸ் இருக்கார்ல, அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் தாறுமாறு படத்தில். அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களாம் பக்கா பிரதர், அவர் எல்லாம் நல்லா வச்சிருக்காரு. பகத் பாசல், அல்லு அர்ஜுன்லாம் செம்ம கேரக்டர். மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை. மியூசிக் அதான் அவர் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். லாக் இல்லாம போகுதா? 3.5 மணி சிரிச்சுக்கலாம் பிரதர், கண்டிப்பாக சிரிப்பு 100% கேரண்டி. செகண்ட் ஹாஃப்லாம் வேஸ்ட். படம் பார்க்கவே பார்க்காது. சும்மா படத்துல மியூசிக்கே சரியில்லைங்க, சுத்தமா வேஸ்ட். பார்ட் 1 பாத்தீங்கன்னா அதுக்கும் பார்ட் 2 வெப்பனா பார்ட் 2க்கும் பார்ட் 1க்கும் வந்து என்ன சொல்றது, சம்மந்தமே இல்லை படம். பகத் பாசல் அவரே ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் சூப்பர். ஃபகத் எதனால மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? படத்துல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். 3.5 மணி நேரம் இருக்கு. வேஸ்ட், டைம் வேஸ்ட். செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வந்து லேக் இல்லாமல் போச்சு. செகண்ட் ஹாஃப் படம் ஃபுல்லாக வேஸ்ட். ஃபைட் சீக்வன்ஸ் வேஸ்ட். அடிச்சு பறக்க விடுறாரு ஃபுல்லாக, படம் ஃபுல்லாகவே. மேக்கிங்கே இப்படி தான் பண்ணிருக்காங்க. நான் சுகுமார் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அந்த ஆரியா எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான். இந்த படம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் வந்து ஒன்றுமே இல்லை. டிஎஸ்ஓட மியூசிக் அப்படின்னா வேஸ்ட்டு உண்மையாகவே. சாம் சிஎஸ் வேணால் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், அது வேணால் நல்லா இருக்குது. மற்றபடி படம் அது சுத்த வேஸ்ட்டு. அது ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸ்டீலியெல்லாம் ஒன்றுமே பண்ணல படத்தில். டோட்டலாக எதுவுமே வேஸ்ட். அதான் அந்த சாங் தான், கிளிக் சாங் தான், சுத்தமாக வேஸ்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. தயவுசெய்து போகாதீங்க. டிக்கெட்டு நல்லா இருக்கு. நான் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைண்ணா. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அல்லு அர்ஜுனுக்கும் சரி ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது, ஒரு கிறிஸ்ப் இருந்தது. பட் இதில் அவ்வளோவோ இல்லை. அவங்களோட ஸ்பேஸ் தானா. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அல்லு அர்ஜுனுக்கும் சரி ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது. பட் இந்த பார்ட்டில் வந்து அல்லு அர்ஜுன் ஓவர் கம் பண்ணிட்டாரு அவரை. அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மெயினாக படத்தோட டியூரேஷன் தான். 3.5 hours வந்து உட்கார முடியல உள்ள, அதான் மேட்ரு. அவங்க ஒரு 2.5 இல்லைனா ஒரு 250 minutesலேயே படத்தை முடிச்சிருக்கலாம். படம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. இவங்க கொஞ்சம் வைக்கணுன்ட்டு வச்ச மாதிரி இருக்குது. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறதுக்காக வச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே, நல்லா இருக்குது. டிஎஸ்பி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பட் சாங்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இல்லை. மற்றபடி நல்லா இருக்குது ப்ரோ, படம் பார்க்கலாம். அவங்க கேரக்டர் நல்லா, அவங்களோட கேரக்டர் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸில் அந்த கிஸ் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் தேட்டர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் வைப் பண்ணாங்க தேட்டரில். மற்றபடி ஓகே தான் ப்ரோ படம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக ஃபைட் சீன்ஸோட சினிமோட்டோகிராஃபினால தான் படம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தது. மற்றபடி ஓகே ப்ரோ. ஃபேமிலியோட ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. 3.5 hour ஏசியில் ஓட்டணுன்னா கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. குட். எல்லாமே மாசாக இருந்தது. ஃபைட் மாசாக இருந்தது. அல்லு அர்ஜுன் ஃபைட்டு, எமோஷ்னல் எல்லாமே நல்லா இருந்தது. அப்படி கம்பேர் பண்ண முடியாது. பார்ட் 1ஓட இது பார்ட் 2 நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஃபைட்ஸ் எல்லாம் இருந்தது. இட் வாஸ் நைஸ், வெரி நைஸ். ஓகே, டு த பாயிண்ட். அது நல்லா இருந்தது. அண்ட் ஃபகத் ஃபாசில் அண்ட் அல்லு அர்ஜுன் வாஸ் ஆசம். அது அவர் ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் ஓகே தான். பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட எனக்கு தெரியல, பசங்க என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியாது. டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் மீன்ஸ் ஒரு 30 அந்த மாதிரி இருக்கவங்க கூட கொஞ்சம் ஓகே ஃபைன் மேட்ரு பண்ணலாம். எனக்கு தெரியல, இந்த ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் இது பார்த்ததால தெரியல. மைட் பி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கம்மி பண்ணால் அந்த வல்கரிட்டி வந்து கம்மி பண்ணால் ஈவன் இந்த கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு முகம் சுளிக்காமல் பார்க்கலாம், அவ்வளோதான்.
லாஸ்ட்டில் தான் இருந்தது. ஃபைனலில் தான் வந்து அந்த எமோஷனல் ஓவர் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் மாதிரி காட்டினது வந்து அந்த லாஸ்ட் ஃபைனல் 15 to half an hour ஒரு பாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் படம் சுமார் தானே, எல்லாருமே சொல்கிற மாதிரிலாம் படம் ஹிட்டுலாம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பர், அல்லு அர்ஜுன் மாஸ், அன்னையா மாஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்குலாம் இதில் மாஸே இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஸ்டார்டிங்கோ செகண்ட் பார்ட்டோட எண்டிங்கோ டச் கொடுத்துருக்காங்க. அந்த டச்சுனால மட்டும்தான் இந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி பெருசாக அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய இதுவெல்லாம் பண்ணிடல அவங்க. என்னென்னா மேக்கிங்கை மட்டும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் மேக்கிங் ஒரு லொக்கேஷன்லேயும் செகண்ட் பார்ட் மேக்கிங் ஒரு லொக்கேஷன்லையும் இந்த மாதிரி மாற்றி போட்டுட்டாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே அவங்க இறங்கி ஸ்டோரிக்காக ஒர்க் பண்ணல. ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் இந்த பார்ட்லேயும் ஒரே ஸ்டோரி தான். அவர் இன்னொருத்தர் நடிப்பார், அதுக்கு அடுத்த லெவல் போகிறார், அடுத்த லெவல் போகிறார், அப்படியே போய்ட்டு அவ்வளோதான். நம்ம தான் எங்கே போகிறதுன்னு தெரியல. இவர் இதுலேயும் அதான் பண்ணிடுறாரு, பார்ட் 3லேயும் அதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் பகத் பாசில் மறுபடியும் எழுந்து வர்றாரு. அடுத்த வாட்டியாச்சும் ஒரு சண்டேயாச்சும் அவருக்கு வைப்பாங்க. ஃபகத் ஃபாசில் அண்ணனோட அந்த அண்ணனோட ஒரே ஒரு ஃபைட்டாச்சும் பார்க்கலான்னு நினச்சோம் இந்த படத்தில். அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, பதில் பேசிக்கிறாங்க. வாய்ஸ் சண்டே தான் இருக்குது. பொண்டாட்டிக்கு புதுசு அண்ணன் நடக்கிற தான் போகுது. மற்றபடி பெருசாலாம் எதுவும் பண்ணிடலாங்க. இவர் கொஞ்சம் இறங்கி ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. இவர் பண்ணும்போது அவர் இருக்க மாட்டேங்கிறார், அவர் இறங்கி ஆக்ஷன் பண்ணுறாரு, அவர் பண்ணும்போது இவர் இருக்க மாட்டேங்கிறாரு. இல்லாதப்போ தான் 2 பேரும் ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் நேரில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே சூப்பர்ண்ணா. எல்லாருமே மியூசிக் வாய்ஸ் யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பராக இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு குறையுமே இல்லை. அதான் சொல்கிறேனே, 3.5 மணி நேரத்துக்கும் இந்த கதைக்கும் தான் டிஃப்ரென்ஸ். இந்த 3.5 மணி நேரம் கதை இல்லை, 3.5 மணி நேரத்துக்கு உட்காந்து பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு நம்மளை உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் வெளியே வரும்போதே யோசிக்கிறாங்க, அப்போ படத்தில் கதையே இல்லையா, போன பார்த்து தான் இந்த வாட்டியும் பார்த்துட்டு வந்துருன்னு தோன்ற மாதிரி இது. ரீரிலீஸ் பண்ணிட்டு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரோட கேரக்டருக்குமே 2 நிமிஷம், ஓகேங்களா? அதான் சொல்லிட்டேனே, எல்லாரோட சீனுக்குமே 2 நிமிஷம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அண்ணன் கேரக்டரு, அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர், எல்லாருக்குமே ஒரு டைலாக் கொடுத்து அவங்களும் மாசாக காட்டிட்டாங்க. எல்லாத்துக்குமே இறங்கி ஒர்க் பண்ணி யோசித்தவங்க கதையை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். போன படத்துலேருந்து இந்த படத்துக்கு மாறும்போது செகண்ட் பார்ட்டுக்கு அதே கதை கண்டினியூட்டின்றதுனால அதே கதை நம்ம பார்க்க முடியாதுல்ல. கொஞ்சம் இதுக்கப்புறம் ஒரு இது இப்படி மாறுறாரு, இந்த பக்கம் இப்படி போகிறாரு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே கட்டை தான் கடத்துறாரு, அதே கதையை கொஞ்சம் ஹை லெவலில் கடத்துறாரு, அவ்வளோதான். அப்படியே முடிச்சிட்டாங்க. லாஜிக்காக நம்புற மாதிரி இல்லை படம். ஏன்னா நான் நிறைய சொல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும், அவ்வளோ அது மோசமாகுது. இன்றைக்கி இங்கே உட்காந்து நான் படம் பார்க்குறேன், நாளைக்கு அந்த பில்டிங்கை வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்கிட முடியுமா? அது அவர் அந்த மாதிரி தான் வாங்குறாரு. உடனே அடுத்த 20 நிமிஷத்தில் சீனில் ஒரு 15 நிமிஷம் சீன்லேயே சிஎம்ஏ மாற்றிடுறாரு அவர். இங்கே வந்து ஒரு ரோடையே மாற்ற முடியல. 3 வருஷமாக இந்த இடத்துல நான் டிராஃபிக்கில் தான் சுற்றி நிற்கிறேன், ஒன்றும் மாற்ற முடியல. அதெல்லாம் சும்மா கதை. பணம் இருக்கிறவங்க நினச்சா எது வேணாலும் பண்ணிடலான்னா சும்மா அதெல்லாம். அப்போ பணம் இருக்கிறவங்கள பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, அவர் யார்? அதை காட்டலையே படத்தில். அந்த மாதிரி நிறைய லாஜிக் கேள்விலாம் ஏகப்படுது. அதான் நான் ஸ்க்ரீன் ப்ளேயில் உட்கார வச்சிட்டாங்கண்ணா. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓகே, அடுத்த சீன் இதுதான் நமக்கு தெரியுது, இந்த அடுத்த சீன் இதுதான் நடக்கும். ஆமாம், அடுத்த சீன் இதுதான் நடக்கும். பில்டப், ஓவர் பில்டப், ஓகேங்களா? கேஜிஎஃப் வந்து பில்டப் பண்ணுவாங்க, சீனுக்கு அவர் பில்டப் பண்ணுவாங்க. அந்த சீனில் அவர் வரும்போது அந்த பில்டப் பண்ணது ஒர்த்துடா அப்படின்னு தோணும், ஓகேங்களா? எல்லா படத்துலையுமே அப்படி தான், நிறைய படத்தில் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் அந்த பில்டப் ஒர்க் அவுட் ஆகும். அவரை காட்டுறாங்க, ஒரு மாஸ் பிஜிஎம் போடுறாங்க, ஆனால் நம்மளுக்கு அது மாசாக தோணல. பிஜிஎம் நல்லா இருக்குது, இவர் தனியாக நல்லா இருக்குது. 2 சேர்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மணி வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்படி தான் போகுது படம். அது நம்ம முடிவு இல்லையே, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. போன வாட்டி காலிலே சண்டை போடுறாரு, இந்த வாட்டி வாயிலே சண்டை போடுறாரு, கழுத்தை பூச்சி கடிக்கிறாரு. அடுத்த வாட்டி எதுவும் என்ன பண்ணுவாருன்னு தெரில. அப்படி தான் போகுது படம். நான் இப்போ கேட்டால் கூட சொல்லுண்ணா, கங்குவா படம் சூப்பர் படம்ண்ணா. கங்குவா படத்தை சும்மா முச்சு ஒன்றுன்றதே பண்ணுறானுண்ணா. கங்குவா படம் சூப்பர் படம்ண்ணா. அதெல்லாம் அப்போ இதுக்கு உழைச்சவங்க அது உழைக்க, இந்த ஒன்றுமே இல்லை. இது சும்மா ஃபாரஸ்ட்டு சிஜிஐலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சிஜிஐ பாதி தான், பாதி வந்து லைவ் லொக்கேஷன் போனாங்க. ஷூட்டிங்கில் வேலை செஞ்சு பசங்களே போட்டுருக்காங்க, மாமா இங்கே தான் மாமா ஷூட்டிங், இங்கே தான் மாமா இது அப்படின்னு. அவ்வளோ லைவ் லொக்கேஷன் போய் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஷூட் பண்ணி அதெல்லாம் சும்மா கதை. முடிக்கணுன்னா முடிச்சு விட்ருவானுங்க. அந்த படத்தையும் இருந்தாலும் நல்லா இருக்குன்னா என்னென்னா தெலுங்கு படம், அவ்வளோதான். இதே கங்குவா பார்த்து தெலுங்குல எடுத்துனா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஓடி இருக்கோம். இந்த படத்துக்கு தேட்டருக்கு இது, இந்த படத்துக்கு இப்படி தேட்டர் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ஓப்பனிங் இருந்திருக்காது. கங்குவா படம் இன்னும் ஓடி இருக்கும், தெலுங்கு படமாக இருந்தால். அதனால தான் இப்போ தெலுங்கு படம் மாஸ்க் கட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் அதை சொல்லிட்டேன்னா, சீனில் முக்கியமான கேரக்டர்னு இருக்காங்களா, ஹீரோ டு லாஸ்ட்டு கட்ட நடிகர் வரைக்கும், அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டருங்க எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே மாஸ்க் கொடுக்காம இல்லை, எல்லாருமே மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மாஸ்க் பண்ணிவிட்டு ஸ்டோரியை வந்து திருப்பி அதே வந்து புத்தகத்தை திருப்பி படித்த மாதிரி, தலைகளை படித்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. படம் ஒரு தடவை பார்க்கலான்னு
படத்தில் வந்து நீங்கள் குறை சொல்லணும்னா ஊர்பட்ட மெட்டீரியலுக்கு குறை சொல்கிறதுக்கு அதெல்லாம் தாண்டி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஃபேன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்படியே கேட்டே இருக்கலாம் மொத்த படமும். அந்த மாதிரி தான் மொத்த படத்துலையும் ஃபைட் சீனு அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி காமெடி படத்தில் சூப்பராக இருக்குது. ராஷ்மிகாக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் போர்ஷன் சூப்பராக இருக்குது. கண் கலங்குற வைக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து மாசாக எடுத்திருக்காங்க. அவரை வந்து பயங்கரமான ஒரு ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் கிரிஞ்சாக காமிச்சு நம்மளை வந்து வெறுப்பேற்றாமல் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக வச்சாங்கன்றதான் சொல்லுவேன் நான். இதை ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ட்ரோல் பண்ணலாம். ஒரு சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்லாம் அப்படியே இங்கேருந்து பறந்து வாயிலே எல்லாரையும் கடிக்கிறாப்புல அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது படத்தில். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னா என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான்.